அன்பர்கள் அனைவருக்கும் அடியனது பணிவான வணக்கங்கள். அன்பர்களே, ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு 5ஆம் இடத்திற்கு அதிபதி தன்னுடைய தசா காலத்திலே அந்த ஜாதகருக்கு சுப பலன்களை கொடுப்பார். அதுபோல அவர் லக்னத்திற்கு 5ஆம் இடத்திற்கு அதிபதி தன்னுடைய புத்தி காலத்தில் என்றால் பிற கிரகங்களின் தசை காலத்திலே வரக்கூடிய தன்னுடைய புத்தி காலத்திலும் அந்த ஜாதகருக்கு சுப பலன்களை கொடுப்பார். அதுபோல லக்னத்திற்கு 9ஆம் இடத்திற்கு அதிபதியும் தன்னுடைய தசை காலத்திலே அந்த ஜாதகருக்கு சுப பலன்களை கொடுப்பார் என்றும், அவருடைய புத்தி காலத்திலே, அதாவது அந்த பிற கிரகங்களின் தசை காலத்திலே வரக்கூடிய தன்னுடைய புத்தி காலத்திலும் அந்த 9ஆம் இடத்திற்கு அதிபதி அந்த ஜாதகருக்கு சுப பலன்களை கொடுப்பார் என்பது ஜோதிட சாஸ்திரமாகும். அந்த வகையிலே மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 5ஆம் இடம் சிம்மம், அந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரிய பகவான். ஆகவே மேஷம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு சூரிய தசை வருகின்ற பொழுதும் சூரியனுடைய புத்தி காலம் வருகின்ற பொழுதும் சூரிய பகவான் தன்னுடைய தசாபுத்தி காலத்திலே அந்த மேஷம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு சுப பலன்களை கொடுப்பார். அதுபோல அந்த மேஷம் லக்னத்திற்கு 9ஆம் இடம் தனுசு, அந்த தனுசுக்கு அதிபதி குரு பகவான், அந்த குரு பகவானும் தன்னுடைய தசாபுத்தி காலத்திலே அந்த மேஷம் லக்னத்திலே பிறந்தவருக்கு சுப பலன்களை கொடுப்பார் என்பதாகும். அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு 5ஆம் இடம் கன்னி, அந்த கன்னிக்கு அதிபதி புதன் பகவான். ஆகவே அந்த புதன் பகவான் அந்த ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு தன்னுடைய தசாபுத்தி காலத்திலே அந்த ஜாதகருக்கு சுப பலன்களை கொடுப்பார். அதுபோல அந்த ரிஷபம் லக்னத்திற்கு 9ஆம் இடம் மகரம், அந்த மகரத்திற்கு அதிபதி சனி பகவான். ஆகவே அந்த சனி பகவானும் ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு தன்னுடைய தசாபுத்தி காலத்திலே அந்த ஜாதகருக்கு சுப பலன்களை கொடுப்பார் என்பதாகும். அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு 5ஆம் இடம் துலாம், அந்த துலாத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான். ஆகவே சுக்கிர பகவான் மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு சுக்கிர பகவான் தன்னுடைய தசாபுத்தி காலத்திலே அந்த மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு சுப பலன்களை கொடுப்பார். அதுபோல அந்த மிதுனம் லக்னத்திற்கு 9ஆம் இடம் கும்பம், அந்த கும்பத்திற்கு அதிபதி சனி பகவான். ஆகவே அந்த சனி பகவானும் மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு தன்னுடைய தசாபுத்தி காலத்திலே சுப பலன்களை கொடுப்பார் என்பதாகும். அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு 5ஆம் இடம் விருச்சிகம், அந்த விருச்சிகத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான். ஆகவே கடகம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு 5ஆம் இடமாகிய விருச்சிகத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் தன்னுடைய தசாபுத்தி காலத்திலே அந்த கடகம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு சுப பலன்களை கொடுப்பார் என்பதாகும். அதுபோல அந்த கடகம் லக்னத்திற்கு 9ஆம் இடம் மீனம், அந்த மீனத்திற்கு அதிபதி குரு பகவான். ஆகவே கடகம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த 9ஆம் இடமாகிய மீனத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த கடகம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு தன்னுடைய தசாபுத்தி காலத்திலே சுப பலன்களை கொடுப்பார் என்பதாகும். அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு 5ஆம் இடம் தனுசு, அந்த தனுசுக்கு அதிபதி குரு பகவான். ஆகவே சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த 5ஆம் இடமாகிய தனுசுக்கு அதிபதியாக குரு பகவான் தன்னுடைய தசாபுத்தி காலத்திலே அந்த ஜாதகருக்கு சுப பலன்களை கொடுப்பார். அதுபோல அந்த சிம்மம் லக்னத்திற்கு 9ஆம் இடம் மேஷம், அந்த மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான். ஆகவே சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு செவ்வாய் பகவானும் தன்னுடைய தசாபுத்தி காலத்திலே அந்த ஜாதகருக்கு சுப பலன்களை கொடுப்பார் என்பதாகும். அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு 5ஆம் இடம் மகரம், அந்த மகரத்திற்கு அதிபதி சனி பகவான். ஆகவே கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 5ஆம் இடமாகிய அந்த மகரத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த கன்னி லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு தன்னுடைய தசாபுத்தி காலத்திலே சுப பலன்களை கொடுப்பார் என்பதாகும். அதுபோல கன்னி லக்னத்திற்கு 9ஆம் இடம் ரிஷபம், அந்த ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான்.
ஆகவே கன்னி லக்னத்திலே பிறந்தவர்கள் ஜாதகத்திலே அந்த 9ஆம் இடமாகிய ரிஷபத்திற்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் அந்த கன்னி லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு தன்னுடைய தசாபுத்தி காலத்திலே சுப பலன்களை கொடுப்பார் என்பதாகும். அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு 5ஆம் இடம் கும்பம், அந்த கும்பத்திற்கு அதிபதி சனி. ஆகவே அந்த சனி பகவான் அந்த துலாம் லக்னத்திற்கு 9ஆம் இடம் மிதுனம், அந்த மிதுனத்திற்கு அதிபதி புதன் பகவான். ஆகவே துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 5ஆம் இடமாகிய சனி பகவானும் 9ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய புதன் பகவானும் தங்களுடைய தசாபதி காலத்திலே அந்த துலாம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு சுப பலன்களை கொடுப்பார்கள் என்பதாகும். அதுபோல விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 5ஆம் இடம் மீனம், அந்த மீனத்திற்கு அதிபதி குரு பகவான். 9ஆம் இடம் கடகம், அந்த கடகத்திற்கு அதிபதி சந்திர பகவான். ஆகவே விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த 5ஆம் இடமாகிய மீனத்திற்கு அதிபதியாகிய குரு பகவானும் 9ஆம் இடமாகிய கடகத்திற்கு அதிபதியாக சந்திர பகவானும் இந்த இருவருமே அந்த விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு தங்களுடைய தசாபுத்தி காலத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு சுப பலன்களை கொடுப்பார்கள் என்பதாகும். அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு 5ஆம் இடம் மேஷம், அந்த மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான். அந்த தனுசு லக்னத்திற்கு 9ஆம் இடம் சிம்மம், அந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரிய பகவான். ஆகவே தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 5ஆம் இடமாகிய மேஷத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவானும் 9ஆம் இடமாகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவானும் செவ்வாயும் சூரியனும் தங்களுடைய தசாபுதி காலத்திலே அந்த தனுசு லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு தங்களுடைய தசாபுதி காலத்திலே சுப பலன்களையே கொடுப்பார்கள் என்பதாகும். அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு 5ஆம் இடம் ரிஷபம், அந்த ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான். அந்த மகரம் லக்னத்திற்கு 9ஆம் இடம் கன்னி, அந்த கன்னிக்கு அதிபதி புதன் பகவான். ஆகவே மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த 5ஆம் இடமாகிய ரிஷபத்திற்கு அதிபதியாகிய சுக்கிர பகவானும் 9ஆம் இடமாகிய கன்னிக்கு அதிபதியாக புதன் பகவானும் சுக்கிர பகவானும் புதன் பகவானும் மகரம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு தங்களுடைய தசாபுதி காலத்திலே சுப பலன்களையே கொடுப்பார்கள் என்பதாகும். அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர்கள் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு 5ஆம் இடம் மிதுனம், அந்த மிதுனத்திற்கு அதிபதி புதன் பகவான். அந்த கும்பம் லக்னத்திற்கு 9ஆம் இடம் துலாம், அந்த துலாத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான். ஆகவே புதன் பகவானும் 5ஆம் இடத்திற்கு அதிபதியாக புதன் பகவானும் 9ஆம் இடமாக துலாத்திற்கு அதிபதியாக சுக்கிர பகவானும் கும்பம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு தங்கள் தசாபுத்தி காலத்திலே சுப பலன்களையே கொடுப்பார்கள் என்பதாகும் கும்பம் லக்னத்திற்கு. அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்தவன் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு 5ஆம் இடம் கடகம், அந்த கடகத்திற்கு அதிபதி சந்திர பகவான். அந்த மீனம் லக்னத்திற்கு 9ஆம் இடம் விருச்சிகம், அந்த விருச்சிகத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான். ஆகவே மீனம் லக்னத்திலே பிறந்தவர்கள் ஜாதகத்திலே 5ஆம் இடமாகிய கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவானும் 9ஆம் இடமாகிய விருச்சிகத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவானும் சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் அந்த மீனம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு தங்களுடைய தசாபுத்தி காலத்திலே அந்த மீனம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு சுப பலன்களையே கொடுப்பார்கள் என்பதாகும். இவ்வாறாக 12 லக்னங்களுக்கும் பிறந்தவர்களுக்கும் அந்தந்த லக்னத்திற்கு 5ஆம் இடத்திற்கு அதிபதியும் 9ஆம் இடத்திற்கு அதிபதியும் தங்களுடைய தசாபுத்தி காலத்திலே அந்த ஜாதகருக்கு சுப பலன்களை கொடுப்பார்கள் என்ற விவரத்தை ஜோதிட ரீதியான அந்த விவரத்தை சொல்ல கேட்டீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காம கீழே உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க, ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.